சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த சூழலில் பெரும்பாலான படித்த இளைஞர்கள் தாவேகாவுக்கு வாக்களித்ததாக கூறிய நிலையில் திமுகவை சேர்ந்த பலரும் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சியடைந்ததற்கு இளைஞர்கள் வேலை பார்ப்பதற்கு காரணம் கலைஞர் கொண்டு வந்த ஐடி நிறுவனங்கள் தான் என்று கூறி வருகிறார்கள். அதற்கு தாவேகாவை சார்ந்த நபர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஷிவ் நாடார் அவர்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முதலமைச்சர் கருணாநிதி நன்றாக தெரியும். நான் அவரை 4-5 தடவை சந்தித்திருக்கிறேன், சந்தித்து உரையாடி இருக்கிறேன். அவர்தான் கேட்டார், நீங்க மேல டெல்லிக்கு போயிட்டீங்க, இங்க தமிழ்நாட்டுக்கு அது செய்யல அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் நாங்க மதுரையில, சென்னையில, திருச்சியில, திருநெல்வேலியில, கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலயும் பிசினஸ் இல்லைன்னா நிறைய ஆபீஸ் திறந்திருக்கோம். தமிழ்நாட்டில் ஐடி துறையின் வளர்ச்சி குறித்து அரசியல் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் கடும் விவாதம் வெடித்து உள்ளது. திமுக தரப்பு குறிப்பாக கலைஞர் காலத்திலேயே தமிழ்நாட்டில் ஐடி நிறுவனங்களை கொண்டு வந்ததன் மூலம் இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் என்று வலியுறுத்தி வருகிறது. டைடல் பார்க், சிப்காட் ஐடி பார்க்ஸ், எல்காட் போன்ற கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டதும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க ஐடி பாலிசி கொண்டு வந்ததும் திமுக ஆட்சியின் முக்கிய சாதனைகள் என அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இதற்கு எதிராக பல இளைஞர்கள் இன்று நாங்கள் ஐடி துறையில் முன்னேறுவது எங்கள் தனிப்பட்ட முயற்சியாலும் உலகளாவிய வாய்ப்புகளாலும் தான், அதை ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டும் சொந்தமாக்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். இதே நேரத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு படித்த இளைஞர்கள் தாவேகாவுக்கு அதிகமாக வாக்களித்ததாக கூறப்படும் நிலையில் இந்த விவாதம் மேலும் தீவிரமடைந்து உள்ளது. இந்நிலையில் HCL நிறுவனர் ஷிவ் நாடார் அவர்களின் பழைய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பல காரணங்கள் உள்ளன என்ற அவரது கருத்து மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. இதன் மூலம் ஒருபுறம் திமுக தனது ஆட்சியில் உருவாக்கிய ஐடி அடித்தளங்களை முன்னிறுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் மறுபுறம் இளைஞர்கள் தங்களின் உழைப்பும் திறமையும் தான் முக்கிய காரணம் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இந்த விவாதம் தற்போது அரசியல் மற்றும் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.